أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. உஸ்வத்துன் ஹசனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசிரியாக பணிபுரியக்கூடிய ஆலிமா முர்ஷிதா உங்களுடன் 5 நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன். ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு. நபி அவர்களின் பிறப்பால் ஏற்பட்ட தாக்கங்கள். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறப்புக்கு 50 நாட்களுக்கு முன்னர் யானைப்படையின் நிகழ்ச்சி நடந்தது. அப்ரஹா என்ற ஏமன் நாட்டு அரசன் மக்காவில் உள்ள இறை ஆலயத்தை தகர்ப்பதற்காக பெரும் யானைப்படையுடன் வந்தான். ஆனால் அல்லாஹ் தஆலா அந்த படையினரை அழித்து ஆலயத்தை தானே பாதுகாத்தான். வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டுள்ளதாவது, நபி அவர்கள் பிறந்த அதே வேளையில் கிஸ்ரா மன்னனின் அரண்மனை பகுதியில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. அரண்மனையின் 14 தூண்கள் விழுந்தன. இதேபோன்று பாரசீகத்தில் 1000 ஆண்டுகளாக இடைவிடாது எரிந்து கொண்டிருந்த அக்னி குண்டமும் முற்றாக அணைந்தது. இவைகள் அல்லாஹ்விடமிருந்து விடுக்கப்பட்ட எச்சரிக்கை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அதாவது, இனி உலகில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மாண்பும் உயர்வும் வியந்து பேசப்படும். இவர்கள் இறைமறுப்பு, இணை கற்பித்தல், வழிகேடு ஆகியவற்றிற்கு முற்றுப்புள்ளி வைத்து இறை நம்பிக்கை, ஏகத்துவம் ஆகியவற்றை விதைத்து தீய பழக்கங்கள் யாவற்றையும் அறவே ஒழித்து மக்களுக்கு நற்பண்புகளை கற்பிப்பார்கள். மேலும் ஒரு சமுதாயம், கோத்திரம், வம்சம், நாடு என்றில்லாமல் அனைத்து உலகிற்கும் இறுதி நாள் வரை இவர்களே இறை தூதர்கள் ஆவார்கள். இரண்டாவதாக, அன்னலாரின் அற்புதம். பழுதடைந்த கண் சரியாகுதல். ஹல்ரத் ரிஃபாஆர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரிவித்ததாவது, பத்ர போரில் எனது கண்ணில் அம்பு தைத்து கண் பழுதானது. அதன் மீது நபி அவர்கள் தமது புனித உமிழ்நீரை தடவி துவா செய்தார்கள். தழும்பு ஏதுமின்றி எனது கண் சரியானது. சுபஹானல்லாஹ். மூன்றாவதாக, ஒரு ஃபர்லை பற்றி. முதல் விசாரணை தொழுகையை பற்றியே. மறுமையில் தொழுகையை பற்றி தான் முதலில் விசாரிக்கப்படும். அது தெளிவாக முழுமையாக இருந்தால் மற்ற எல்லா அமல்களும் தெளிவாகவே இருக்கும். அது சீர்கெட்டிருந்தால் மற்றவை எல்லாம் சீர்கெட்டதாகவே இருக்கும் என நபி அவர்கள் கூறினார்கள். நான்காவதாக, ஒரு சுன்னத்தை பற்றி. நல்ல மரணத்திற்காக துவா. துன்பம் மற்றும் வியாதியின் காரணமாக மரணத்தை விரும்பாதீர். அவ்வாறு விரும்பினாலும் இவ்வாறு துவா செய்யுங்கள் என நபி அவர்கள் அறிவுறுத்தினார்கள். அல்லாஹும்ம அஹ்யினி மா கானத்தில் ஹயாத்து ஹைரல்லி வதவஃபனி இதா கானத்தில் வஃபாத்து ஹைரல்லி. பொருள்: யா அல்லாஹ், நான் வாழ்வது நல்லதெனில் எனக்கு வாழ்வை கொடு. இல்லை, நான் மரணிப்பதே நல்லதெனில் எனக்கு மரணத்தை கொடு. ஐந்தாவதாக, ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. அல்லாஹ் வழங்கியதை பொருந்திக்கொள். அல்லாஹ் வழங்கிய சிறிதளவு பாக்கியத்தை பொருந்து கொள்பவரின் சிறிதளவு அமலை அல்லாஹ் பொருந்து கொள்கிறான் என நபி அவர்கள் கூறினார்கள். ஆறாவதாக, ஒரு பாவத்தை பற்றி. பெண் குழந்தை பிறப்பதை தீமை என கருதுவது. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், அவர்களில் ஒருவனுக்கு பெண் குழந்தை பிறந்திருப்பதாக நன்மாராயம் கூறப்பட்டால் அவன் முகம் கருத்து விடுகிறது, அவன் கோபமடைகிறான். எதை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டனோ அதை தீயதாக கருதி அந்த கெடுதிக்காக தன் சமூகத்தாரை விட்டு ஒளிந்து கொள்கிறான். அப்பெண் குழந்தையை இழிவோடு வைத்து கொள்வதா அல்லது அதை உயிரோடு மண்ணில் புதைத்து கொள்வதா என்று குழம்புகிறான். அறிந்து கொள்ளுங்கள், அவர்கள் இவ்வாறு தீர்மானிப்பதும் மிகவும் கெட்டது. ஏழாவதாக, உலகத்தை பற்றி. உலகின் மாயை. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், மனிதா, கொடையாளனான உன் இரட்சகனுக்கு மாறு செய்யும்படி உன்னை மயக்கியது எது? அவன்தான் உன்னை படைத்து ஒழுங்குபடுத்தி உன்னை செம்மையாக்கினான். இவ்வாறிருந்தும் நீ மெய்மறந்து வாழ்கிறாய். எட்டாவதாக, மறுமையை பற்றி. சுவனத்தின் ஆறுகள். சுவனத்தில் நீராறு, தேனாறு, பாலாறு, மதுவாறு ஓடுகின்றன என்பதாக நபி அவர்கள் கூறினார்கள். குறிப்பு: சுவனத்தின் மதுவில் நாற்றமோ போதையோ இல்லாமல் நறுமணமும் சுவையும் மட்டுமே இருக்கும். ஒன்பதாவதாக, நபி வழி மருத்துவம். மேலான உணவு. பருவ காலத்தில் சீசனில் விளையும் முதல் பழமே மேலான உணவாகும் என நபி அவர்கள் கூறினார்கள். குறிப்பு:
பழங்கள் அனைத்தும் உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியவையே. ஆனால் உணவு என்ற வகையில் முதல் மகசூலே மேலானதாகும். 10ஆவதாக அன்னலாரின் அறிவுரை. அல்லாஹ்விடம் வெட்கப்படு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து ஒருவர் தனக்கு அறிவுரை பகரும்படி கேட்டார். அதற்கு நபி அவர்கள், உமது குடும்பத்து பெரியோர்களிடம் வெட்கப்படுவது போன்று அல்லாஹ்விடமும் வெட்கப்படு என்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.